மாலை பொழுதில் எங்கள் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவனின் அருளாலும் பெற்றோரின் ஆசீர்வாதத்தாலும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பாலும் பெற்றோரின் நம்பிக்கையாலும் எங்கள் அன்பு மாணவர்களின் இடைவிடாத முயற்சியினாலும் பஞ்சஜனி அகாடமியின் முதலாம் ஆண்டு விழாவை இன்று பெருமையுடன் கொண்டாடுகிறோம். இது ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, கலை, கல்வி, வீரம் மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றின் புனிதமான கொண்டாட்டமாகும். இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டுள்ள நமது சிறப்பு விருந்தினர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், ஆசிரியர்கள் மற்றும் எங்கள் அன்பு மாணவர்கள் அனைவரையும் மனமார வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது கலாச்சாரத்தில் எந்த ஒரு நல்விழாவும் குத்துவிளக்கு ஏற்றுதலுடன் துவங்குவது மரபாகும். இந்த விளக்கு ஞானம், தூய்மை மற்றும் மங்களத்தை குறிக்கிறது. இப்போது எங்களின் சிறப்பு விருந்தினர்களை குத்துவிளக்கு ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். குத்துவிளக்கு ஏற்றிய அனைவருக்கும் நன்றி. பிரார்த்தனை நம் உள்ளங்களை இறைவுடன் இணைக்கிறது. அனைவரும் தயவு செய்து எழுந்து நின்று பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தசாகரம் அகண்டமண்டலாகாரம் व्याप्तं येन चराचरम् तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. நீராரும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிற பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அனைவரும் தமது இருக்கையில் அமரவும்.
இந்த விழாவிற்கு முறையான வரவேற்புரை வழங்க பஞ்சஜன்யா அகாடமியின் நிறுவனர் திரு செந்தில்குமார் ராயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி நம்மளுடைய பாஞ்சஜன்யா அகாடமி 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு 4 பேர் வச்சு ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு 210 மாணவர்களை வச்சு நம்ம அகாடமி நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயம் இந்த ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி இசை சம்பந்தமான விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இதுதான் இவனுக்கு சரியான ஒரு வேலை, இவனுக்கு சரியான ஒரு விஷயம் வரும் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சது அப்பா அம்மா. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிட்டு நம்மளை கொண்டு போய் ஒரு மியூசிக் அகாடமியில் சேர்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கூட 4 பேர் இருக்கணும். அம்மா இன்றைக்கி சரோஜாமணி அம்மா வரல, அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போக வேண்டியிருக்கு. நான் மற்ற 3 அதிகாரிகளையும் அறிமுகப்படுத்துறதில் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். நான் இன்றைக்கி 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஹொசூரில் தங்கி படிக்கிறதுக்காக வந்தேன். அப்போது எனக்கு ஒழுக்கம், இன்னும் நிறைய விஷயங்கள், மனிதனுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுல நம்மளுக்கு அன்னையப்பாஜி, ஸ்ரீ அன்னையப்பாஜி நம்மளுக்கு கூட இருந்து எனக்கு வழிகாட்டினார். முதல் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தது நம்ம ஜி தான். ஜியோட மாணவர்கள் இவரை மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவருடைய அடி நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் அவர்கிட்ட அடி வாங்கினவங்க எல்லாருமே இப்போ மருத்துவராகவும் என்ஜினியராகவும் பெரிய பெரிய பொறுப்பில் பல நாடுகளில் பல மாநிலங்களில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறத நான் காதுக்குள்ளே கேட்டிருக்கேன். எந்த விசேஷமாக இருந்தாலும் அகாடமியில் அவரை கூப்பிடுவோம். முதல் நம்ம அகாடமி ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பூஜையின் மூலமாக தான் ஆரம்பிச்சது. ஸோ ஜி இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி ஜி. இன்னொன்று ஜி, அடுத்ததாக நம்ம இப்போ அறிமுகப்படுத்த போகிறவர் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, மோகன் சுந்தரம் ஜி. என்னைய முரளிகிருஷ்ணன் சார் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய பையன் இங்கே இருக்கிறார், அவர் நம்ம அகாடமியில் ஃப்ளூட் சார். அவர் ஜியை அறிமுகப்படுத்தினார், நீ ஜியை போய் பாருன்ட்டு. எனக்கு முதல் சம்பளம் கொடுத்த ஜி, முதல் வேலை கொடுத்து நீ நம்ம இன்ஸ்டியூட் இதுக்கு ஸ்கூலுக்கு வா, மகர்ஷி வித்யா மந்திருக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் முதல் வேலை கொடுத்து என்னுடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப புள்ளி வைத்தவர். ஜிகிட்ட அவர் இதில் அவருடைய அலுவலகத்தில் போய் உக்காந்தா ஒவ்வொரு விஷயமும் படிப்பினை. நான் அகாடமியில் ஏதாவது ஒரு சவால் வரும், அந்த நேரத்தில் அவர் எப்படி யோசனை பண்ணுவார், நான் பல இடங்களை யோசனை பண்ணியிருக்கேன். ஜியாக இருந்தால், மோகனசுந்தரம் சாராக இருந்தால் எப்படி யோசனை பண்ணுவார், அப்படி இதை டீல் பண்ணால் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். நிறைய மேடைகளில் எந்த நபராக இருந்தாலும் பாராட்டி அவர்களை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி புரிவார். நிறைய மேடைகளில் என்னைய கண்டக்டர்ஸை, ஆயம்மாவை, டீச்சர்ஸை எல்லாம் என்ன நல்லது பட்டதோ அதை உடனே பாராட்டக்கூடிய மனம் படைத்தவர் ஜி. நீங்கள் நம்ம அகாடமிக்கு முதலாக வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி ஜி. அப்பா கொண்டு போய் யார்கிட்டையும் சேர்க்கல, தேவராஜ் சார்கிட்ட தான் சேர்த்தார் முதலாக. எனக்கு புல்லாங்குழல் பிடிக்க கற்றுக் கொடுத்தவர் முதல்ல தேவராஜ் சார். அவருக்கு இந்த ஹொசூரில் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சூப்பர் சிங்கரில் போய் பாடியிருக்கிறாங்க, பெரிய பெரிய கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான சொல்ல முடியாது சார், லட்சத்தை தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன்.
அத்தனை மாணவர்களுக்கு சார் வந்து சங்கீதம் சொல்லி கொடுத்துட்ருக்கார். இங்கே ஆந்திரா சமிதியிலேயே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்லேயே அவர்கிட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து ஃப்ளூட் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துருக்கேன், அவர்கிட்ட கற்றுருக்கேன். அவர் வந்து 32 வருஷத்துக்கு மேலாக இந்த இசைப்பணியை செஞ்சிட்ருக்கிறாரு. ஜி ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் நம்ம அகாடமியினுடைய ஆனுவல் விளக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். இங்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களையும் பெற்றோர்களையும் குழந்தைகளையும் எங்களுக்கு கூட இருந்து நிறைய உதவி செஞ்சிட்ருக்கூட நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு வந்து குடியரசு தினம். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. பெரியவர்களின் ஆசீர்வாதமே நம் நிறுவனத்தின் உறுதியான அடித்தளமாகும். ஒசூரின் மதிப்பிற்குரிய பெரியவர்களின் ஒருவரான திரு எம் அன்னையப்பா ஜி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்களிடமிருந்து ஆசீர்வுரை பெறுவது எங்களுக்கு பெரும் பெருமையாகும். தங்கள் வார்த்தைகளால் இந்த விழாவை ஆசீர்வதிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्ते नमः. हरिः ओम्. இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற நண்பர் மோகன்ஜி அவருக்கு மாணவர் கிடையாது. அதே மாதிரி நம்ம தேவராஜ் அவர் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேருந்து தேவராஜு இந்த இடத்துல சங்கீதம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் நம்ம செந்தில் அவரை பெற்றார். நான் முதல் அவர்னு பார்த்துருந்து நம்ம சாரதா நிகேதன் முத்துகேரில் அவர் முத்துக்கு வந்த பிறகு அவர் அறிமுகம் ஆனார். அதனால் செந்தில்னுடைய முயற்சி ஒவ்வொருத்தனுக்கும் இப்படி தான். தி ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் நோ தட் தேர் இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் வில் லீட் தெம் டு தி ஹையஸ்ட் பீக்ஸ். நம்ம எந்த இது முதல்ல ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு செய்யணும்னு இருந்தால் குறிக்கோள் இருந்தால் அந்த குறிக்கோள் லாங் டர்ம் இதை வச்சால தான் நம்ம இது பண்ண முடியும். அதனால் அவர் சின்ன வயசில் அவருக்கு ஏதோ சங்கீதம் கொடுத்தாலும் அவர் சங்கத்தில் பேண்ட் போகிறாரு, பல இடத்துக்கு சுற்றுறாரு. எவ்வளோ சுற்றுனாலும் இது அகாடமி வேறு ஆரம்பித்து இது பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிற நேரத்தில் அன்றைக்கி பூஜைக்கு நான் போய் இப்போ தான் எனக்கு கவனம் வந்தது, இல்லை கவனம் இல்லை. அதனால் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வாழ்த்துக்கள் இருக்குது. சிரஞ்சீவ சிரஞ்சீவா சுகீபவ சுகீபவ சதம் ஜீவ சதம் ஜீவ சுகீபவ சுகீபவ. வித்யா வினயாதி விநாயகோ ரட்சத்து ரட்சத்து தான தானிய தைரியாதிபி ஸ்ரீ துர்காதேவியோ ரக்ஷத்து ரக்ஷத்து. இது கடவுளுடைய ஆசைனாலே நான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் மாணவர்கள் பெரியோர்கள் நம்ம வாழ்க்கையில் முன்னேறினால குருவினுடைய அனுகிரகம் வேணும். அந்த அனுகிரகத்துக்காக அது நினைக்கணும். இப்போ நம்ம செந்தில் தேவராஜ குருவா அவர் எவ்வளோ பேருக்கு இருக்கலாம், எவ்வளோ சொல்லியிருக்கலாம். நான் அவருக்கே சொன்னேன், இப்போது எழுத்து யார் எழுதி கொடுத்தாரோ அவர் தான் முதல் குரு. நாம் மேல் இடத்துல இருங்கவங்களுக்கு அடிப்படை இல்லாதவங்க மேல் இடத்துல அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. அதில் அவர் அடிப்படை கூட சொல்லிக் கொடுத்த குருகள் அவர் நினச்சி அவருக்கு ஒரு இந்த 77வது இந்த நம்ம ரிப்பப்ளிக் டே சந்தர்ப்பத்தில் அவர்
சன்மானம் செய்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமும் கடவுள் எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும்னு சொல்லி நான் வேண்டும் என்னுடைய நமஸ்தே. தங்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆசீர்வாதத்திற்கு எங்களின் மகிழ்ச்சி கலந்த நன்றிகள் ஐயா. பெரியவர்களை மதித்து போற்றுவது நம் பண்பாட்டின் அடையாளம். இப்பொழுது எங்கள் 3 மாண்புமிகு சிறப்பு விருந்தினர்களுக்கும் சால்வை மற்றும் நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. எங்களின் நிறுவனரின் பெற்றோர்கள் திரு குமரவேல் ஐயா அவர்களையும் திருமதி சிவபாக்கியம் அம்மா அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிந்து நினைவு பரிசு வழங்க அழைக்கிறோம். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு எம் அன்னையப்பா ஜி அவர்களுக்கு சால்வை அணித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஸ்ரீ குருகுலம் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் திரு எம்.ஆர். மோகன் சுந்தர் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஆந்திரா சம்ஸ்கிருதிகா சமிதியின் இசை ஆசிரியர் திரு எம் தேவராஜ் ஐயா அவர்களுக்கு சால்வை அணித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தங்களின் வருகையால் இந்த விழா சிறப்படைந்துள்ளது. மிக நன்றி ஐயா, நன்றி அம்மா. ஒரு ஆண்டு அறிக்கை என்பது எங்கள் பயணம், வளர்ச்சி மற்றும் சாதனையின் பிரதிபலிப்பாகும். இப்போது பஞ்சஜன்ய அகாடமியின் இயக்குனர் திருமதி நிஷாந்தி அவர்கள் ஆண்டு அறிக்கை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பெரும் மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர்கள், மரியாதைக்குரிய பெரியோர்கள், அன்பிற்குரிய ஆசிரியர்கள், என்றும் ஆதரவளித்து வரும் பெற்றோர்கள், எங்கள் அன்பு செல்வ குழந்தைகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று பாஞ்சஜன்ய அகாடமி 1ஆம் ஆண்டு விழாவில் இந்த ஆண்டு அறிக்கையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றேன். எங்களுடைய அகாடமி முதலில் எந்த பெயரும் இன்றி எங்கள் வீட்டில் ஒரு சிறிய அறையில் வைத்து தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் 4 மாணவர்கள் குரலிசை வோக்கல் வகுப்பாக இந்த பயணம் தொடங்கப்பட்டது. எங்கள் அகாடமியில் முதல் ஆசிரியராக இருந்து அந்த ஆரம்ப நாட்களில் எங்களுடன் உறுதுணையாக நின்றவர் திரு சந்தோஷ்குமார் ஆறுமுகம் அவர்கள். அன்று முதல் இன்று வரை நம்முடன் பயணித்து வருகின்றார்.
மிக்க மகிழ்ச்சி சந்தோஷி. இன்று அந்த சிறிய தொடக்கம் பல்வேறு கலை, கல்வி, விளையாட்டு மற்றும் பல துறைகளில் 22 பயிற்சிக்கு மேற்பட்ட வகைகளில் நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். இன்றைய நிலையில் எங்கள் அகாடமியில் 210 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். குரலிசை, வோக்கல், பரதநாட்டியம், மேற்கத்திய நடனம் வெஸ்டர்ன் டான்ஸ், மிருதங்கம், தபேலா, ட்ரம்ஸ், வீணை, கீபோர்ட், வெஸ்டர்ன் மற்றும் கிளாசிக்கல், கிட்டார், புல்லாங்குழல், லைட் மியூசிக், டேக்வாண்டோ, சிலம்பம், அபாக்கஸ், ஹிந்தி, ஹேண்ட் ரைட்டிங், ஓவியம், ஃபோனிக்ஸ், சதுரங்கம், செஸ் இவை எங்கள் அகாடமியில் தற்பொழுது கற்பித்து வரப்படுகின்றது. கடந்த ஆண்டு 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மாலை நேர டியூஷன் வகுப்புகள் தொடங்கப்பட்டன. இந்த ஆண்டு புதிய முயற்சியாக வில்வித்தை ஆர்ச்சரி வகுப்பு தொடங்கப்பட்டது. எங்கள் மாணவர்கள் ஓசூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பல மேடைகள் நிகழ்ச்சிகளை பங்கேற்று அகாடமியின் பெயர்களை உயர்த்தி உள்ளனர். 11 பரதநாட்டிய மாணவர்கள் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்று உலக சாதனை புரிந்துள்ளனர். 4 மாணவர்கள் தமிழன் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்பட்டது. திருவண்ணாமலை கோவில், முல்லை நகர் காயத்ரி அம்மன் கோவில், பாரதிதாசன் நகர் காமாட்சி அம்மன் கோவில் உள்ளிட்ட பல ஆலயங்களில் நம் குழந்தைகள் பங்கேற்று பரிசினை பெற்றுள்ளனர். மியூசிக் ஜாம்புரி என்ற பெயரில் அகோரம் இசை குழுவினருடன் நாங்கள் நடத்திய இசை நிகழ்ச்சி ஒரு மறக்க முடியாத பயணமாக இருந்தது. 80கள் முதல் தற்போது வரையிலான திரைப்பட பாடல்கள் எங்கள் மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து வழங்கினர். அந்த நிகழ்ச்சி எங்கள் அகாடமியின் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இன்றும் திகழ்ந்து வருகின்றன. எங்கள் அபாக்கஸ் மாணவர்கள் பல மாவட்டம், மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பல பரிசுகளை பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு மாவட்ட அளவிலான அபாக்கஸ் போட்டியில் நாங்களே நடத்தினோம். அதில் 24 மாணவர்கள் பங்கேற்று வெற்றி பெற்றனர். யூசி மேக்ஸ் சென்னை நடத்திய அகில இந்திய அபாக்கஸ் போட்டியில் எங்கள் அகாடமியில் பல மாணவர்கள் சேர்ந்து பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்றனர். மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் எங்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு முதன்மை இடத்தை பிடித்தனர். எங்கள் அகாடமியின் நோக்கம் வெறும் பயிற்சி மட்டுமல்ல, மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பயன்படும் வகையில் அமைப்பதே. புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் மூலம் தேர்வு நடத்தி சான்றிதழ்கள் பெற செய்தோம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் பரதநாட்டியம் படிநிலை தேர்வுகளில் படிநிலை 3இல் 2 மாணவர்களும், படிநிலை 2இல் 12 மாணவர்களும், படிநிலை 1இல் 8 மாணவர்களும் தேர்வுகளை முடித்துள்ளனர். தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் நடத்திய குரலிசை படிப்பில் வோக்கல் படிநிலை 1இல் 7 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்தனர். டேக்வாண்டோ அசோசியேஷன் மூலம் நடத்தப்பட்ட பெல்ட் தேர்வில் 8வது பெல்ட் ரெட் 1 மாணவன், 7வது பெல்ட் ப்ளூ 1 4 மாணவர்கள், 6வது பெல்ட் கிரீன் 1 மாணவர், 4வது பெல்ட் எல்லோ 1 3 மாணவர்கள், 3வது பெல்ட் எல்லோ 5 மாணவர்கள், 2வது பெல்ட் ஒயிட் 1 5 மாணவர்கள் பெல்ட் தேர்வினை நிறைவு செய்தனர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் நடத்திய சிலம்பம் படிநிலை தேர்வில் படிநிலை 2இல் 2 மாணவர்கள், படிநிலை 1இல் 7 மாணவர்கள் தேர்ச்சிகளை முடித்தனர். யூசி மேக்ஸ் சென்னை நடத்திய அபாக்கஸ் தேர்வில் 6ஆம் நிலையை
2 மாணவர்களும், 5ஆம் நிலையை 2 மாணவர்களும், 3ஆம் நிலையை 3 மாணவர்களும், 2ஆம் நிலையை 10 மாணவர்களும், 1ஆம் நிலையை 7 மாணவர்களும், மழலை நிலையை 8 மாணவர்களும் தேர்வுகளை தற்பொழுது நிறைவு செய்துள்ளனர். RSTCA நடத்திய வீணை படிநிலை தேர்வில் படிநிலை 1இல் 3 மாணவர்கள் தேர்வுகளை முடித்துள்ளனர். லண்டன் ட்ரினிட்டி காலேஜ் ட்ரம்ஸ் தேர்வில் கிரேடு 2வில் 2 மாணவர்கள் தேர்வுகளை வெற்றிகரமாக முடித்துள்ளனர். RSTCA நடத்தும் ட்ரம்ஸ் தேர்வில் கிரேடு 1இல் 3 மாணவர்கள் தேர்வுகளை முடித்துள்ளனர். RSTCA வெஸ்டர்ன் கீபோர்டு தேர்வுகளில் கிரேடு 1இல் 3 மாணவர்கள் தேர்வுகளை வெற்றிகரமாக முடித்துள்ளனர். ஹிந்தி பிரச்சார் சபா ஹிந்தி தேர்வுகளில் விஷாரத் பூர்வத் 1 மாணவர், பிராத்மிக் 7 மாணவர்கள், பரீட்சையா 12 மாணவர்கள் வெற்றிகரமாக தேர்வினை முடித்துள்ளனர். நாங்கள் புதிதாக ஆரம்பித்த டெய்லரிங் டிப்ளமோ பயிற்சியில் 1 மாணவர் டிப்ளமோ தேர்வை வெற்றிகரமாக முடித்துள்ளார். இந்த அனைத்து வளர்ச்சியும் எங்களுடன் துணையாக இருந்த எங்கள் அன்பு ஆசிரியர்கள், இடைவிடாது பயின்று வந்த எங்கள் அன்பு செல்வங்கள், எங்களை அன்பு சகோதர சகோதரிகள், எங்களுடன் உறுதுணையாக இருந்த அனைவரும், இந்த மேடையில் உங்களுக்கு நன்றி கூறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சிறிய தொடக்கமாக ஆரம்பித்த இந்த பாஞ்சஜன்ய அகாடமி இன்று பல மாணவர்களின் கனவுகளுக்காக ஒரு வலுவான தளமாக வளர்ந்துள்ளன. எதிர்காலத்தில் இன்னும் பல உயரங்களை தொட உங்கள் அனைவரின் ஆசிகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தொடர்ந்து வழங்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. அகாடமியின் முன்னேற்றங்களை அழகாக எடுத்துரைத்ததற்கு மிக்க நன்றி அம்மா. இப்போது நம் சிறப்பு விருந்தினர்களின் ஊக்கமளிக்கும் உரைகளை கேட்க இருக்கிறோம். முதலில் திரு M.R. மோகன் சுந்தர் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். ஜெய் குருதே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் மாலை வணக்கம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப நன்றி. இந்த விழாவில் உங்கள் முன் பேசுவதற்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம், ஒரு நிறுவனத்தின், கல்வி கற்கும் நிறுவனத்தின் 1ஆம் ஆண்டு விழா. அந்த நிகழ்ச்சியோடு உங்கள் முன்னே நின்றுட்டுருக்கேன். இந்த நிறுவனத்தின் பெயர் யாராவது சொல்லுங்கள். இந்த நிறுவனத்தின் பெயர் என்ன சொல்லுங்கள்? பாஞ்சஜன்யா. ஒரு உச்சரிப்பில் சிறு மாற்றம் வேண்டியிருந்தது, அதனால தான் நான் அதை உறுதி சொன்னேன். இது பாஞ்சஜன்யம். ரொம்ப அழகான பெயர். அம்மா சொன்னாங்க, முதல்ல நாங்கள் வீட்டில் தொடங்கும் பொழுது எந்த பெயரும் இல்லாமல் தொடங்கணும். அப்புறம் எடுத்த பெயர் வந்து ரொம்ப ரொம்ப அழகான பெயர். அதுக்கு பின்னாடி நிறைய கருத்து இருக்குது. அந்த கருத்தை பற்றி ஒரு 2 வரியில் நான் சொல்லிடுறேன். செந்தில்ஜி கூட என்னுடைய வேண்டுகோள், அது உங்களுடைய சின்னமாக இருக்கட்டும். உங்கள் லோகோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பாஞ்சஜன்யம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்குங்களா செந்தில்ஜி? இருக்குங்களா? லோகோ இருக்குது. இந்த லோகோவில் இருக்குது. சந்தோஷம். பாஞ்சஜன்யம் என்பது 2-3 அதுக்குண்டான தாத்பரியம் அப்படின்னு சொன்னால் விளக்கங்கள் கிடைக்குது. பாஞ்சஜன்யம் என்றால் நமது விஷ்ணு பகவானின் கையில் இருக்கிற சங்கு.
நிறைய பேர் சொல்லாங்க உங்களுக்கு சங்கு ஊதிட்டாங்கன்னு. அப்படி இல்லைங்க. சங்கு என்பது நம்மளுடைய புலன்களை தூண்டுதற்குண்டான ஒரு ஒலி. அது கிருஷ்ணர் அந்த விஜயத்துக்குண்டான பாஞ்சஞ்சன்யத்தை ஒலிச்சது. அதே மாதிரி நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்றதற்கு உண்டான ஒரு சாதனமாக அந்த பாஞ்சஞ்சன்யம் இருந்தது. இது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கையில் எடுத்து சாந்திபாணி முனி அப்படிங்கிற தன்னுடைய குருவின் மகனை அவர் ஒரு ஒளிச்சு வச்சிருப்பார். அங்கிருந்து வெளியே எடுக்கும் பொழுது இந்த பாஞ்சஞ்சன்யம் என்கிற ஒரு அரக்கனின் பெயர் கூடாது. இருந்தாலும் நாம் எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, பாஞ்சஞ்சன்யம் என்பது நம்மளுடைய புலன்களை அடக்கிறதுக்கும் அந்த புலன்களை மிளிரச் செய்வதற்கும் உண்டான ஒரு ஒலியாக எடுத்துக்கணும். அந்த வகையில் பாஞ்சஞ்சன்ய அகாடமியின் 1வது ஆண்டு விழாவில் உங்களோடு பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிறுவனத்தை தொடங்கிய திரு செந்தில், நான் முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் மகரிஷி வித்யா மந்திரில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மதிய வேளையில் எங்கள் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். அந்த மதிய வேளையில் நாங்கள் உணவு அருந்திக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் செந்தில்ஜி முதல் அறிமுகம் கிடைச்சது. அந்த உணவை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அருந்திட்டு அப்புறம் அந்த செந்தில்ஜிக்கு உண்டான ஒரு திறமைகளை கண்டுபிடிச்சி அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு பள்ளிக்கூடத்தில் கொடுக்கப்பட்டது. செந்தில்ஜி விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி சேரும் பொழுது ஒரு சாதாரண ஆசிரியராக உள்ள செந்தில்ஜி உள்ளே வரும்போது ஒரு கம்ப்யூட்டர் விஷயத்துக்கு தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. அதையும் தாண்டி பல வகையில் பள்ளிக்கூடத்துக்கு உதவியாக இருந்தார். தன்னுடைய முயற்சியால் பல வகையில் பல துறைகளில் தன்னை மேம்படுத்திக்கிட்டு இன்று ஓசூரில் ஏறக்குறைய ஒரு 200 தாண்டி மாணாக்கர்களை கொண்ட ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய பொறுப்பாளராக இருப்பதில் அவருக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு வேலையை அவர்த்து பெருசாக பண்ணிட்டு இன்றைக்கி அமுலாக இருக்கார். அவருடைய முன்னேற்றத்திற்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அதை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்ட்டு உங்களுடைய ஆழ்ந்த கரவொலியோடு நம்ம அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்தணும். செந்தில்ஜியோட வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் வித்து அதனோடு அவங்களுடைய துணைவியார் அவரோடு இருந்து இந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு பெரும் உதவியாக இருக்காங்க அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். ஒரு நிறுவனத்தை நடத்தும் பொழுது கரு தான் அவரால் எடுக்க முடியும். அதை உருவாக்குறது அங்கே இருக்கிற ஆசிரியர்கள். அவர் அந்த நிறுவனத்தின் தொடங்கப்படுற அந்த நிறுவனர் கரு தான் எழுத முடியும். அதை உருவாக்குறது ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அவங்களுக்கும் ஒரு பெரிய கரத்தை உழு. இதை தாண்டி அந்த மாணாக்கர்கள் ஏறக்குறைய 200 இந்த வருஷம் 200 பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் வெளியே போயிருப்பாங்க. அந்த மாணாக்கர்களுடைய விடாமுயற்சி, பெற்றோர்களுடைய ஆதரவு, இது எல்லாமே தான் அந்த கல்வி நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். உங்களுக்கும் ஒரு பெரிய கரவொலியோடு உங்களை மகிழ்ச்சிக்கோங்க. பெற்றோர்களே, இன்றைய சூழலில் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவால் எப்படி நம்ம குழந்தைங்களை ஒழுங்குபடுத்துறது, ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய சவால். இது என்னுடைய 36வது வருடம் இந்த பள்ளி சேவையில், இந்த கல்வி சேவையில். 36 வருஷமாக நான் நிறைய விதமான குழந்தைங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற இந்த தலைமுறை குழந்தைகளை கையாளுறது என்பது ஒரு பெரிய சவால். பெற்றோர்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பெற்றோர்களாக இருக்கும்போது என்னென்ன உங்களால் செய்ய முடியலையோ அதெல்லாம் உங்கள் குழந்தைங்களை செய்ய வச்சிட்ருக்கீங்க. அதே வகையில் பெரிய சவால், நீங்கள் உங்கள் அப்பா அம்மாக்களுக்கு கொடுக்காத சவால்களெல்லாம் உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இந்த மாதிரியான மாற்று வழியில், ஒரு குழந்தையினுடைய திறமைகள் நிறையா இருக்குது, அந்த திறமைகளை வளர்க்குறது தான் நம்மளுடைய வேலை. அந்த திறமைகளை பள்ளிக்கூடம் விட்டு பின்னாடி
அவங்க ஓய்வு நேரத்தில் இந்த மாதிரியான பல வகையில் உங்களை வந்து நீங்கள் செதுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். இன்றைய தலைமுறையில் வந்து இந்த டைவர்ஷன்ஸ் அப்படின்னா அவங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அவங்க நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதை எல்லாமே தவிர்த்து இன்று இந்த நுண்கலைகளில் இசை, விளையாட்டு, சதுரங்கம் போன்ற பல வகையில் அந்த குழந்தைங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய திறன்கள் இந்த வகையில் வெளிப்படும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆழ்ந்த கருத்து. அதே மாதிரி இன்று படிப்பை மட்டுமே, இந்த மார்க் என்கின்ற ஒரு இலக்கை மட்டுமே செல்லாமல் இந்த மாதிரியான நுண்கலைகளும் கற்கிறதுனால குழந்தைங்களுடைய மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, அவங்களுடைய ஆளுமை எல்லாமே வளருது. எப்போவுமே ஒரு குழந்தைக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து டிவேட் பண்ணணுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வீணையோ இல்லாட்டி ஏதோ ஒரு இசைக்கருவி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டோம்னா, எஸ்பெஷலி இந்த ட்ரம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரம்ஸை வந்து அவங்க வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற மனச்சோர்வு, அவங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே உடைஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு இசையும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தொந்தரவு, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இல்லாத பொழுது, சோர்வாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நடனத்தை கற்றுக்கிறதோ இல்லாட்டி ஒரு இசை பாடுறதோ இல்லை ஒரு வாத்தியத்தை இசைக்கிறதோ, அப்படி இல்லைன்னா இந்த இசையை கேட்டாவே உங்களுடைய அந்த மன உளைச்சலிருந்து, உங்களுடைய சோர்விலிருந்து நீங்கள் விலகி வந்துடுவீங்க. அதையே நீங்கள் உருவாக்குற மாதிரி ஒரு கலைஞராக இருக்கும் பொழுது அதற்குண்டான பொறுப்பும் அதனுடைய ஆழ்ந்த மகிழ்ச்சியும் உங்ககிட்ட இருக்கும். இதுதான் இந்த குழந்தைங்களுக்கு உண்டான நம்ம கொடுக்குற ஒரு பெரிய வரம். அந்த வகையில் பாஞ்சஜன்யா மூலமாக பெற்றோர்களாகிய நீங்கள் அவங்களுக்கு எல்லா வகையான கற்றல்களுக்கும் உறுதுணையாக இருக்கீங்க. ஸோ இந்த விழாவில் மேலும் இந்த விழாவின் மூலம் மேலும் உங்களுடைய தூண்டுதலின் பேரில் செந்தில்ஜி அவங்களுடைய பாஞ்சஜன்யா அகாடமியிலிருந்து பல வகையான மாணாக்கர்கள் இன்னும் நல்ல முன்னேறி வரணும். செந்தில்ஜி இந்த படிப்பு மட்டுமே சொல்லிக் கொடுக்காம அதுக்குண்டான சான்றிதழ்களுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ட்ரினிட்டி அகாடமி கூட ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா செந்தில்ஜி? ஸோ அந்த மாதிரியான தமிழ் பல்கலைக்கழகம், ட்ரினிட்டி அகாடமி, இந்த மாதிரியான சான்றிதழ் வரும் பொழுது அவங்க படிப்புக்குண்டான ஒரு தரச்சான்றிதழும் நமக்கு கிடைக்கப்படுது. ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு பூரணமான ஒரு கல்வி நிறுவனமாக நம்ம விளங்கிட்டு இருக்கு என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து இந்த கல்வி நிறுவனத்தை இன்னும் பல வகையில் முன்னேற்றம் கொண்டுக்கணும் அப்படின்ட்டு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களுடன், எங்களுடைய அம்மையார் சரோஜமணி அவர்களுடைய வாழ்த்துக்களுடனும் உங்களிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் குருதேவ். உங்கள் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக திரு எம் தேவராஜ் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். முதல் வணக்கம். சிசுர்வேத்தி பசுர்வேத்தி கானவேத்தி வேத்தி பணிகம் அப்படின்ட்டு வேதங்களில் சொல்லியிருக்கு. ஒரு மனிதனாக வாழணும் அப்படின்னா இசை முதல் கல்வி. இதிலிருந்து நல்ல குணங்கள் வளரும். அதுக்காக தான் இத்தனை பேரண்ட்ஸுமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. ஹார்ட் ஒர்க் இஸ் த மதர் ஆஃப் குட் லக்ன்றாங்க இல்லையா? அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இத்தனை பேருமே அந்த பசங்களை நல்ல மனிதர்களாக மாற்றுவது உங்களுடைய கடமையாக இருக்குது. அதுக்கு உதவியாக செந்தில் அவர்கள் ஒரு குறைஞ்சபட்சம் கல்வி என்கிட்ட கற்றுக்கிட்டாலும் அவர் டெவலப் பண்ணது பார்த்தா அதுதான் ஹார்ட் ஒர்க்ன்றது. இதிலிருந்து பார்க்கும்போது அந்த முயற்சி எல்லாருக்கும் வேணும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, பேஷன்ஸ், ப்ராக்டிஸ், டிவோஷன், இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் இந்த 5 குணங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டால் போதும், அவங்க மனிதனாக வாழ்வாங்க. இத்துடன் முயற்சி. ஒரு சிறிய அறிமுகம். நமக்கு முன்னால் இன்னைக்கு ஸ்ரீ கோபால் சார் வந்திருக்கிறாரு. சார் வாங்க ப்ளீஸ். அவர் பரதநாட்டியம், அப்புறம் பொய்க்கால் குதிரை, இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் கிட்டத்தட்ட 25-30 விஷயங்கள் அவர் ஆசிரியர். பன்ருட்டி அவருடைய சொந்த ஊர். இப்போ கிருஷ்ணகிரியில்
நம்மளுடைய இசைப்பள்ளி, கவர்மெண்ட்டினுடைய இசைப்பள்ளி இருக்குது, அங்கே பரதநாட்டியம் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வர்றாரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சில வார்த்தைகள். ரொம்ப நன்றி சாருக்கு. எங்களுடைய ஒரு சின்ன நினைவு பரிசு. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பரதநாட்டிய ஆசிரியர்னு சொன்னார். பரதநாட்டியம் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் உள்ள பாரம்பரிய கலைகள் 35 வகையான ஆர்ட் ஃபார்ம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வகையான சிலம்பாட்டமும் ஒன்று. தமிழ்நாட்டில் மட்டும் 25 மாவட்டங்களில் பகுதி நேர நாட்டுப்புற கலைகள் அப்படின்ட்டு இருக்குது. அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சேவையாட்டம், பம்பை, பொய்க்கால் குதிரையாட்டம், நாடகம், மேடை நாடகம், இந்த 4 விதமான கலைகளை மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் ஓராண்டு கால பயிற்சி டிப்ளமோ வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. இது என்னை பற்றின அறிமுகம் இல்லை, சாரை பற்றி சொல்லணும் கொஞ்சம். இங்கே இந்த பயிற்றுனர்களை பயிற்சி வச்ச ஆசிரியர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பன்முக கலைஞர்கள். இவர் எப்படி இவங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரில. இல்லை, நீ கண்டிப்பாக கை தட்டணும். நான் வந்து உட்காந்தோடனே ஒரு குழந்தைய நோட் பண்ணேன். சார் அவர் கவனிக்கவே இல்லை. உடனே அவங்க மைக்கில், நான் இப்பொழுது பாடப் போகிறேன், எல்லாரும் கண்டு கழியுங்கள், சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்கள். ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அது குழந்தை பேர் என்னப்பா? ஜனனி. ஒன்று. இன்னொரு குழந்தை இங்கே டான்ஸு மேக்கப் போட்டுட்டு அவங்க பாடுறாங்க, இவங்க ஆடிட்டே பாடுறாங்க. ரொம்ப இது என்னென்னா, நம்ம குழந்தையாக மாறிடணும். அந்த குழந்தையாக மாறி சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸ்ருதி மாதா லயா பிதான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க அத்தனை பேருமே ஸ்ருதி தாளத்தோட லயத்தோடு பாடினாங்க. அது கை தட்டணுமா வேணாமா? எங்க உங்கள் குழந்தைங்க தான் கை தட்டுறீங்க. அந்த குழந்தைங்களை உருவாக்கின ஆசிரியர்கள் இருக்காங்களே, அவங்க தட்டணுமா இல்லையா? அந்த ஆசிரியர்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்தார்ல செந்தில் சார், ரொம்ப ரொம்ப ஏதாவது இவங்க ஃபஸ்ட் டைம் தான் இந்த ஆனுவல் டேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைமே கிடையாது. இவ்வளோ கோஆர்டினேஷன்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணவே முடியாது சார், போய் சொல்லாதீங்க. வேறு லெவல். நானும் நிறைய ஸ்டேஜ் பார்த்துருக்குறேன், நிறைய ஸ்டேஜுக்கு போயிருக்கிறேன். வேறு லெவல். சத்தமாக கைதுங்க பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்த செந்தில்ஜிக்கு நன்றி. ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறீங்க, நம்ம சும்மா வேடிக்கை பார்க்காத கூட பைக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.